ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கழனி நண்டு வேட்டை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொங்கல் லீவுன்றதுனால நாங்கள் நண்டு வேட்டைக்கு போயிட்டோம். ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி எங்கள் பசங்களோட நண்டு பிடிச்சோம். பொந்துக்குள்ளே கை விட்டோம். ஊரான்லேருந்து எல்லாமே வந்துச்சு. ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது நண்டு பிடிக்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி கிளம்பிட்டோம். ஆனால் ரொம்ப கஷ்டமாக நண்டு பிடிச்சி பார்த்தோம். ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நண்டு கொஞ்சமாக பிடிச்சாலும் நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க இன்றைக்கி நண்டு வேட்டை பிடிச்சி நண்டு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் கழனிக்கு போயிட்டு நண்டு பிடிக்க போனோம். அங்கே நிறையா நண்டு பொந்துருந்துச்சு. எல்லா நண்டும் வெளியே வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் மதிய வேலையில் போனதுனால நண்டு எதுவும் வெளியே மேயல, நண்டு பொந்துக்குள்ளே இருந்துச்சு. சரி எப்படியும் நண்டு பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் நிறைய குச்சிலாம் எடுத்துகிட்டு போனோம். பொந்துக்குள்ளே இந்த சைடில் குத்தி பார்த்தோம். வெளியே நண்டு நல்லா தெரிஞ்சுது. ஆனால் குத்தினோடனே நல்லா பொந்து ஆழத்தில் ஓடிடுது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நல்லா கையை விட்டு பார்த்தோம். ஆழமான நல்லா பொந்து தான் நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா கையை விட்டு பார்க்கும்போது வெறும் தண்ணி தான் இருந்துச்சு. ரொம்ப அடி வரைக்கும் குத்து பார்த்தோம். எல்லா குச்சியும் உடஞ்சி தான் போச்சு. பாருங்க, இந்த பொந்தில் நண்டு இருக்குது, தெரியுதுங்களா? நல்லா மேலே பார்த்தாலே தெரியும். இந்த பொண்டில் நல்லா நண்டு இருந்துச்சு. ஆனால் குத்தின உடனே அடியில் நல்லா ஓடிச்சு. நல்லா கை விட்டு பார்த்தாரு. கொஞ்சம் கூட நண்டு மேலே வரா மாதிரி தெரியல. நல்லா ஆழமாக தோண்டியும் பார்த்துட்டோம் நாங்கள். கொஞ்சம் கூட வரல. ஆனாலும் எப்படியாவது ஒரு பெரிய நண்டாவது பிடிச்சிடலான்ட்டு எல்லா பொந்துக்குள்ளேயும் கை விட்டோம். ஒரு சின்ன நண்டு தான் கிடச்சிது. பாருங்கள், ரொம்ப குட்டி நண்டு இதுதான் கிடச்சிது எங்களுக்கு. ஆனால் மறுபடியும் நிறைய பொந்துக்குள்ளே போய் நாங்கள் பார்த்தோம். அந்த சின்ன நண்டுக்கே எங்கள் பசங்க நல்லா ஜாலியாக பார்த்துட்டு நல்லா கத்திட்டு கிடந்தாங்க. பாருங்க, வெளியிலே கழனியில் குட்டி குட்டி நண்டு நிறையா மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது நண்டு இது, நாங்கள் பிடிக்கிற ரெண்டாவது நண்டு. கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அடுத்து எல்லா பொந்துக்குள்ளேயும் நல்லா நோண்டி பார்த்தோம். கை தான் வலி எடுத்தது. நண்டு பிடிக்கவே முடியல. ரொம்ப ஆழமாக 2-3 பொந்துக்குள்ளே இருந்துச்சு. அடுத்து சின்ன நண்டு பிடிச்சோம். மறுபடியும் இது 3வது நண்டு நாங்கள் பிடிச்ச நண்டுல. ரொம்ப குட்டி குட்டி நண்டு தான் ஆரம்பத்தில் மாட்டுச்சு. எப்படியாவது ஒரு பெரிய நண்டு பிடிச்சிடலாம் பார்த்தோம். பாருங்க, வெளியில கழனிலே குட்டி குட்டி நண்டு நிறைய மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இது இங்கே 4வது நண்டு. ஒரு பொந்துக்குள்ளே நண்டு வெளி பக்கமாகவே நல்லா எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. அங்கே போய் நல்லா கையை விட்டு பார்த்தோம். கையை விட்டதில் ஒரு பெரிய நண்டு மாட்டுச்சு. முறையாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு பெரிய நண்டு மாட்டின உடனேவே தண்ணியில் அலசிட்டு பார்க்கும்போது நல்லா உயிரோடவே இருந்துச்சு. முறையாக கொஞ்சம் ஒரு பெரிய நண்டு பிடிச்சிருக்கோம். அடுத்து மறுபடியும் ஒரு சின்ன நண்டு கிடச்சிது. ஆனால் கொஞ்சம் அழுத்தி நாங்கள் நண்டு பிடிச்சதுனால கொஞ்சம் இறக்குற நிலமையில இருந்துச்சு. நல்லா கழனி நண்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அதுக்காகவே கழனி நண்டு வேட்டைக்கு போகலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாருங்கள், ஒரு நண்டு இறந்து போச்சு. அடுத்து வெளியிலே கழனிலே குட்டி குட்டி நண்டு மேய்ஞ்சிட்டு இருந்தது. இது நாங்கள் பிடிச்ச 4வது நண்டு. குட்டி நண்டு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்து ஒரு நண்டு வெளியிலே மேய்ஞ்சிட்டு இருந்தது. கொஞ்சம் பெரிய நண்டு தான், ஒரு கொடுக்கு தான் இருந்துச்சு. இப்போது இறந்து போய் கிடக்குது நிறையா நண்டு. இப்போ நாங்கள் ஒரு 4 நண்டு பிடிச்சோம். குட்டி குட்டி நண்டு ஒரு 5 நண்டு பிடிச்சோம். இதில் தான் நான் நண்டு சூப்பு வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டதில் இந்த நண்டு தான் கிடச்சிது. கொஞ்சம் மதிய வேலையில் போனதுனால நண்டு கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது. இப்போ இதை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் நண்டு சூப் வைக்க போகிறோம். ரொம்ப உரிச்சி எடுத்ததில் வெறும் ஓடு தான் இருந்துச்சு. ரொம்ப குட்டியாக சதப்பட்டு தான் இருந்துச்சு. ஒரு 4 நண்டு 5 நண்டு நல்லா உரிச்சி எடுத்துட்டோம். உரிச்சி எடுத்ததில் இந்த அளவுக்கு கொஞ்சம் தான் இங்கே சதப்பத்து கிடச்சிது. சரி, ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு கொடுக்கு சின்ன நண்டு தான். ஆனால் கொடுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் உரிச்சி எடுத்த பிறகு இந்த அளவு தான் நண்டு கிடச்சிது. இப்போ நண்டு ரசம் செய்ய போகிறோம். சின்ன உரலில் கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம்,
கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா தட்டி எடுத்துக்கணும். இது நல்லா தட்டி எடுத்துகிட்டு இது கூட 4 பல்லு பூண்டை சேர்த்து அதையும் தட்டி எடுத்தோம். தட்டி எடுத்துட்டு இது ஒரு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே உரலில் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச நண்டை அப்படியே தட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், ரொம்ப மைய தட்ட வேணாம், லேசாக தட்டி எடுத்தால் போதும். அந்த சாறுலாம் நல்லா ரசத்தில் இறங்குச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்தோம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம தட்டி எடுத்து வச்ச மிளகு, சீரகம், பெருஞ்சீரகத்தை அதோட சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நசுக்கி சேர்த்துக்கணும். நல்லா தக்காளியை நசுக்கி சேர்த்துட்டு அதை லேசாக கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தோம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கலையா நண்டு அதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கொஞ்சம் நண்டாக இருந்தாலும் இந்த ரசத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு அப்படியே கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கொதித்த பிறகு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி விட்டு அப்படியே விட்டுடுங்க. சாரெலாம் நல்லா ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு ரசம். கண்டிப்பாக கொஞ்சம் நண்டில் சூப் செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்குது.